வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல ரவீனா அவர்கள் படிப்பித்த பாடம் சரிங்களா? ஸோ அது என்ன, ரவீனா அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைகள், அரங்கம் அதிரும் கைதட்டல்களும் மரியாதைகளும். ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டியை எப்படி இப்போ பாசிட்டிவிட்டியா மாத்திருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு உண்மை, அவங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு பழியை அவங்களுடைய திறமையின் மூலம் நீக்கியிருக்காங்க. ஸோ அதன் மூலம் இன்னொரு நபர் மீது தான் பார்வை போயிருக்கு. அப்போ இவங்களுக்கு தான் ஃபேவரிசம் போயிருக்கு அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படி என்பது நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். முடிஞ்சா அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே, சரிங்களா? ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்தது மணியவர்கள் தான் வெற்றியாளரா பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் பெரிய பெரிய நபர்கள் அப்படின்னா இப்போ நம்ம மீடியா துறையில் இருக்கோம் சரிங்களா. நான் 3 வருஷமா ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது நம்மளுடைய இது. இப்போ மீடியா துறையை தாண்டி வேற துறைகள் இருக்குல்ல, இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு 4-5 போஸ்ட் நேற்று என்னுடைய பார்வைக்கு ரசிகர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதில் மணி அவர்களுக்கு அவங்க மணி மாஸ்டர் அவர்களை புகழைக்குள்ள. ஸோ இப்போ மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு நல்ல இதயம் படைத்தவர், ரசிகர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஸோ ரசிகர்களோட பேசுறதா இருக்கட்டும், அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துறதா இருக்கட்டும், யாராவது கண்டா அவங்க கூட டைமை செலவழிச்சு செல்ஃபி எடுக்கிறது, ரீல் எடுக்கிறது அப்படின்னு ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவரை மீட் பண்ணவர்கள், செல்ஃபி எடுத்தவர்கள் அவங்களோட சோசியல் மீடியால பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர் மணி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான வெற்றி. சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது பிரதீப் அண்ணா படத்தில் இறங்கிட்டாரா? பிரதீப் அவர்களை சில படத்தோட ஷூட்டிங்ல பார்த்தோம். ப்ரோ அப்போ நீங்க சொன்னீங்க இன்னும் இப்போ அந்த செக் அவர் அடிக்கல அப்படின்னீங்க. ஸோ எது உண்மை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். விசித்ரா அவர்கள் பண்ணதை அர்ச்சனா அவர்கள் ஏன் பண்ணல, அர்ச்சனா ரசிகர்களோட கவலை அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஸோ ரவீனா அவர்களுடைய ரசிகர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரையோ நன்மதிப்பையோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதில் வெற்றி பெறுறோம், தோல்வி பெறுறோம். அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த வெற்றி தோல்வி அதுக்கு பக்கத்தில் போடக்குள்ள நம்ம எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டிருக்கோம், நம்ம ரத்தத்தை சிந்துறோம், வேர்வையை சிந்துறோம், நாயா பேக உழைக்கிறோம். ஸோ அப்போ அது எத்தனை பேரை எஃபெக்ட் பண்ணுது, அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் உழைக்கிறேன், ஐயோ தம்பி இப்படி உழைக்கிறானே, இப்படி எஃபெக்ட் போடுறானே பார்க்குறவங்களுக்கு, கேள்விப்படுறவங்களுக்கு, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அது உள்ளுக்குள்ள போய் சேருது அப்படின்றதான் உண்மையான வெற்றி. ஏன்னா அவங்க நம்ம வெற்றி பெறணும் எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அதை விட அவங்க யாருன்னே தெரியாதவங்க இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரவீனாவுக்கு கிடைச்சது அதான் மிகப்பெரிய வெற்றி. அவங்களுடைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுவும் என்ன டைம்ல ஒரு நெகட்டிவிட்டி 20 வயது பெண்ணின் மீது தவறான தீர்ப்பை கொடுத்தது 70 வயது நபர், அவ்வளோ பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது. ஸோ இங்கே 20 வயது பொண்ணுக்கு அவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கக்குள்ள ஒரு 35, 40 வயசு, 50 வயசு நபர்களே நாட்டை விட்டு ஓடுறாங்க, வெளியில வர தேங்குவாங்க. பட் இந்த பொண்ணு அடுத்த ஷோக்கு போய் அவங்க திறமையை போட்டு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க பாருங்க. அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி, அண்ட் அவங்க அந்த வெற்றி, அந்த தோல்வி அதுக்கு பக்கத்தில் அவங்க போனது அப்படின்னு பல பேருக்கு ரவீனா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரவீனா அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு ரவீனா அவர்கள் படிப்பித்த பாடம் அப்படின்ற மாதிரி ரவீனாவை புகழாதவர்கள் யாருமே இல்லை. ஸோ ஷீ ஓன் சரிங்களா. எப்படி மணி அவர்கள் சீசன் 7 வின் பண்ணாரோ அதே மாதிரி சரிங்களா. எஸ், ஸோ ஓகே. ஸோ இதன் மூலம் தெரிய வருகின்ற சில விடயங்கள் என்ன அப்படின்னா, ரவீனா அவர்களுக்கு அந்த ஃபேவரிசம் இல்லை. அவங்களுடைய திறமை தான், அவங்களுடைய உழைப்பு தான் அவங்கள பிக் பாஸா இருக்கட்டும், ஜோடி ஆயுரடியா இருக்கட்டும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனது. மணி அவர்களுக்கும் அப்படிதான், அவருக்கும் அங்கே ஃபேவரிசம் இல்லை சரிங்களா. அப்போ ஃபேவரிசம் யாருக்கு இருந்துச்சு? இது ஒரு ஆர்டிக்கல் ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன்னா. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று, அப்புறம் ஃபேஸ்புக் குரூப் ஒன்று, ஆரியவர்களுக்கு சப்போர்ட் பண்ண குரூப் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட
1 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கு. சீசன் 6 2022ஆம் ஆண்டுல இருந்து ஆரம்பத்திலிருந்து அர்ச்சனா அவர்கள் அந்த சீசன் 6க்கு வாரதுன்னு இருந்தாங்க. அதில் தான் ராஜா ராணியை விட்டு விலகினாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக அவங்க வராமல் விட்டுட்டாங்க. அப்பையும் வயல் கார்டு என்ட்ரி தான், வராமல் விட்டுட்டாங்க. ஏன்னா சீசன் 6ல் மைனா மட்டும்தான் வயல் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க. ஒருவேளை அசீமோட ஆட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு போட்டு அந்த வயல் கார்டு என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ மீன் சீசன் 7லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வயல் கார்டு என்ட்ரி தான். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள வந்து எப்படியும் வருவோம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முதலே தெரிய வந்துச்சு, 2 வருஷத்துக்கிட்ட. ஸோ அதில் போட்டிருந்தது என்னன்னா 2 வருடமா ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து ஆரம்பத்திலேயே அந்த ஒரு அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்பில் எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க. 3 மாசத்துல இது முடிஞ்சிட்டு பிரதீப் அவர்களுக்கு கொடுத்த ரெட் கார்டு தான் அந்த பேர் அப்படியே தான் இருக்கு. அந்த மனுஷன் வெளியில போனதுதான் 50 லட்சம் ரூபாய் வின் பண்ண வேண்டிய நபருக்கு அது கிடைக்காம போச்சு. டைட்டில் வின் பண்ண வேண்டிய நபருக்கு அது கிடைக்காம போச்சு. டைட்டில் வின்னர் அப்படின்னு வர வேண்டிய பேருக்கு பக்கத்துல ரெட் கார்டு வாங்கிட்டு போனவர் உமன் விடயத்துல அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க அது ஒரு நாடகமா, அதாவது எல்லாரும் கேரக்டர் பண்ணாங்களாம். ஸோ அப்பதான் அங்க அர்ச்சனா அவர்களுடைய உண்மையான முகம் பல பேருக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு, எந்த அர்ச்சனா உண்மைன்னு. அப்போ இவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணாங்களா? அர்ச்சனா மேம் ரசிகர்கள் நான் கேட்கறது, அவங்க விட்டுருங்க சண்டை வேணாம், அது இல்ல, எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க அர்ச்சனா மேம் அப்படி என்பதான் முடிஞ்சா பதில் சொல்லுங்கடாப்பா, சரியா? ஸோ அப்ப அதனாலேயே நிறைய பேர் வந்து இப்போ பல விடயங்களை கெஸ் பண்றாங்க. பல பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை பெரிய மீடியா நபர்களே சொல்றாங்க. ஆனா இது வந்து உண்மையா இருக்குமோன்றதான் பல பேரோட சந்தேகம். அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த கேரக்டர் என்ற ஒரு கருத்து அவங்களோட ரசிகர் சந்திப்பில் சொன்னதால இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களுக்கு வந்து அந்த ஃபேவரிசம் இல்லை அப்படி என்பதை வந்து நம்ம பிக் பாஸ்லயே பார்த்துருக்கோம். அவர் தன்னுடைய உழைப்பின் மூலம் நல்ல மனசின் மூலம் இப்ப பிரகாசிச்சு கொண்டிருக்காரு, சரிங்களா? பிக் பாஸ் சீசன் 7ல போன போட்டியாளர்களே டாப்ல பிரகாசிப்பது ஆஃப்டர் பிக் பாஸ் 7 மணி அவர்கள் தான். அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்களுடைய வெற்றி அப்படி என்பது அவர் ரன்னரா வந்தாலும் இப்ப மக்கள் அவரைத்தான் வின்னரா பாக்குறாங்க. அது வந்து அந்த ஒரு பல பேர் அவர் கூட எடுத்த போட்டோக்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் அவரை வின்னர் அப்படின்னு அந்த கேப்ஷன்ல போறதா இருக்கட்டும், இதுதான் உண்மையான வெற்றி. அதை காலம் காமிச்சு கொண்டிருக்கு. சிறப்பு அவருடைய படத்தோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பா சீசன் 7ஓட வெற்றி நாயகன், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 7 தமிழோட ரியல் வின்னர் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள். பிரதீப் இல்லைன்னா இந்த சீசன் 7 இல்லை. பிரதீப்பை வச்சு தான் இந்த ஷோவே வந்து போச்சு. டைட்டில் வின் பண்ணவங்களும் பிரதீப் என்ற பேரை வச்சு தான் வின் பண்ணாங்க. இது மறைக்க அழிக்க முடியாத உண்மை, சரியா? எந்த ரிவ்யூரை கேட்டாலும் பிரதீப் தான் அங்க டாக்கு. அவர் இல்லைன்னா இங்க வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்களுக்கு படங்கள் இல்லையா? அந்த 9 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு அப்படின்னு இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணாக்கு அந்த 9 லட்சம் ரூபாய் செக் வந்து கொடுத்தது வந்து அவருடைய டைரக்ஷனுக்கு. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவருக்கு நிறைய கதைகள் வந்து போய்கொண்டிருக்கு. செகண்ட் ஹீரோவா பண்றது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அந்த ஷூட்டிங்ல பார்த்தோம், இந்த ஷூட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னு. மேபி அவருடைய அந்த அவர் நடிகராக ஏதாவது ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஈவன் பிரதீப் அண்ணா கூட சொல்லியிருந்தாங்க, ஸோ என்னுடைய படம் வர்ற நேரத்தில் வரும், அப்போ வரைக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதை கூட இருக்கலாம். மிக ஆவலா வெயிட்டிங். ஸோ சீசன் 7ஓட வெற்றி நாயகன் பிரதீப் அவருடைய படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் ரசிகர்களோட கவலை என்ன அப்படின்னா, படத்தோட அப்டேட் வருமானு பார்த்தா விளம்பரங்களோட அப்டேட் வருது அப்படின்றாங்க. சரி, அது ஒன்று. இன்னொன்று மிகப்பெரிய கவலை என்னன்னா, விசித்ரா அவர்களும் சரி, ஈவன் மணி அவர்கள், விஷ்ணு அவர்கள், ரவீனா அவர்கள், ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்ல லைவ்ல பேசுறாங்க. பட் இங்க அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ரசிகர்கள் சந்திப்பு ஒரு பெரிய சேனல் வச்சது. பட் இவங்க ரசிகர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில நன்றி சொல்லல, ஸ்பேஸ்ல வந்து பேசல. விசித்ரா அவர்களோட நேத்து வந்து பல நேரம் ரசிகர்களோட பேசியிருந்தாங்க. கண்டிப்பா அதெல்லாம் பாராட்டத்தான் வேணும். ஏன் அர்ச்சனா அவர்கள் பண்ணல அப்படின்னு அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் பல பேரை கேட்டிருந்தாங்க. ஈவன் சோசியல் மீடியால கூட அதெல்லாம் பார்க்க முடியுது. தெரியல என்ன விடயம் அப்படின்னு. விளம்பரங்கள்ல பிஸியா இருக்காங்க போல இருக்கு. ஸோ வருகின்ற நாட்கள்ல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஓகே மக்கள், இது ரீசெண்டாக நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்புன்னு அதை உங்ககிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.